மார்க் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்க கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் எதற்காக உங்களை அழைத்து அபிஷேகம் செய்திருக்கிறார் என்றால், முதலாவதாக அவரோடு இருக்க, இரண்டாவதாக நற்செய்தியை பறைசாற்ற, மூன்றாவதாக பேய்களை ஓட்ட. இந்த நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார். இதற்காக தான் அபிஷேகம் செய்திருக்கிறார் என்றால், இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொண்டு கண்களுக்கு களிப்பூட்டக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்றால், புறம்பே தள்ளப்படுவது சத்தியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். இறை ஊழியர்களே, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவரை இழிவுபடுத்துகிறீர்கள். விசுவாசிகள்